இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வெகு காலமாய் நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு உங்களுடைய காரியங்கள், ஒரு திருமணமாகட்டும், ஒரு பிள்ளை பேருக்காக வெகு காலமாய் காத்திருக்கிறவர்களாகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு ரட்சிப்பாகட்டும், எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கிறதே தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுடைய ஜபத்துக்கும் உங்கள் வேண்டுதலுக்கும் உங்களுடைய காரியங்களுக்காக தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் அவர் செவிசாய்த்து உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்பேன்னு இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அதை விசுவாசிங்கள். இன்னைக்கு நிச்சயமாக உங்களுடைய காத்திருப்பதற்கு இந்த வருஷத்துல நிச்சயமாய் தேவன் செவிசாய்த்து பதில் தரப்போகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-11 வசனம். இதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியை நற்பலனை அடையும் மட்டும் அவன் முன்மாறி பின்மாறி மழை வரும் மட்டும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே. இப்போ நாம் நினைக்கிறோம் நாம் மாத்திரம் காத்திருக்கிறோன்னு இல்லை. ஒவ்வொரு விவசாயிகள் கூட தாங்கள் பயிரிட்டு அந்த பலனை அவர்கள் அடையும் மட்டும் பொறுமையோடு காத்திருக்கிறாங்க. அதை விதைக்கிறதுக்கு முன் மழை, விதைத்த பிறகு வருகிற மழை, அதுதான் அந்த நிலத்துக்கு ஒரு செழிப்பை தரும். அதுக்காக காத்து நீடிய பொறுமையோடு அந்த விளைச்சலுக்கும் அந்த முன்மாறி பின்மாறி மழைக்கும் காத்திருக்கிறவர்களை போல நீங்கள் காத்திருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு தேவன் இன்னைக்கு சொல்றாரு, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபித்திருக்கிறது. நமக்காக நன்மை செய்ய தேவன் இறங்குகிற காலம், அவர் வரப்போகிற நாள் சமீபமாக இருக்கிறது. அதிக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னே வேத வசனம் சொல்லுது. நீங்கள் காத்திருக்கிறீங்க பொறுமையோடு, இவ்வளோ காலமாய் நீங்கள் காத்திருக்கிறீங்க. தேவன் நிச்சயமாய் உங்கள் காத்திருப்புக்கு இன்றைக்கு பதில் தருவார். 9வது வசனம் பாருங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அதான் இந்த பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்கள் மனசில் பலவிதமான காரியங்கள் தோன்றும் இல்லையா? பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவர்களை குறித்து நான் எவ்வளோ உண்மை உத்தமமாக இருக்கிறேனே, எனக்கு இன்னும் நடக்கலையே, ஆனால் பொல்லாதவர்களாக இருக்கிற அவங்களுக்கெல்லாம் நடக்குதேன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ மனதில் புலம்புகிறவர்களாக இருக்கலாம். அதான் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் நியாய தீர்ப்பு அடையாதபடிக்கு நீங்கள் ஒருத்தருக்கு விரோதமாக முறையிடாதீங்க அப்படின்றார். என்னிடத்துல நீங்கள் முறையிடாது இருங்க. ஏன்னா இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே வந்து நிற்கிறார்னு இருக்கு. அப்போ கர்த்தர் அவர் நீதியும் நியாயத்தையும் சரி கட்ட போகிறவர். அவர் உத்தமனுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் காண்பிக்க போகிறார். அவருடைய பிள்ளைகளோடு அவருடைய கரம் இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்த அவர் நித்திய நியாயாதிபதியா நம் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். அதனால் நீங்க காத்திருக்கிறதுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. 11வது வசனம் பாருங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஏன்னா யோபுவின் பொறுமையை நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்க கண்டு இருக்கீங்களே. அப்போ யோபு தன்னுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உரிய ஆடு மாடு கழுதை ஒட்டகங்களையும் வேலைக்காரர்களையும் எல்லாவற்றையும் இழந்து அவர் சரீரத்திலும் அநேக பாடுகளை பட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கொப்பளங்களினாலே அவர் பட்ட வேதனைகள், அவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தது. அவர் ஒரு நீதிமானாய் உத்தமனாய் கர்த்தருடைய பார்வைக்கு இருந்த அந்த யோபுவினுடைய நிலைமையை பார்க்குறோம். எத்தனை தான் அவர் மனைவி கூட தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொன்னபோது கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னார் இல்லையா? அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அப்போ பொறுமையோடு காத்திருந்த யோபுவின் பின்னிலைமை எப்படி இருந்தது? முன்னிலைமை காட்டிலும் தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்கள் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜபத்துக்கு விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார். சங்கீதம் 37:7 இதை தான் சொல்லுது. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் பொறாமை கொள்ளாதேன்னு சொல்றாரு. ஏன்னா நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது தேவன் நிச்சயமா உனக்கு பதில் தருவார். காரிய சித்தி உள்ளவனா எல்லாத்தையும் செய்து முடித்து ஜெயம் எடுக்கிறவனை பார்த்தோம். தீவினை செய்கிறவன் பொல்லாத மனுஷனை கொண்டு நீ எரிச்சலாகி கொண்டு இருக்காதேன்னு சொல்றாரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தெல்லாம் நீ விட்டுடு, பொல்லாப்பை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்றாரு.
மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டோ நீ எரிச்சலோ அடையாதே. உனக்குரிய நன்மையை தேவன் நிச்சயமாய் தரப்போகிறார் என்பதை நீங்க விசுவாசிங்க. சங்கீதம் 27:14 பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ மறுபடியும் நமக்கு சொல்லுறாரு, காத்திருக்கிறதுனால நாம ஒன்றும் குறைந்து போவதில்லை இல்லையா? காத்திருக்கிறதுடைய பலன் நிச்சயமாய் ஆசீர்வாதமான முடிவாக தான் அது இருக்கும் இல்லையா? சங்கீதம் 116:2 சொல்லுது, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். அப்போ உங்களுக்கு செவி சாய்த்து அவர் பதில் தருகிறார் என்றால் நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாய் நாம் இருக்கணும். அவரை எப்பவுமே நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படணும். சங்கீதம் 130:2 சொல்லுது, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக நீங்க சங்கீதக்காரன் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய விண்ணப்பத்துக்கும் ஜபத்துக்கும் தேவன் நிச்சயமாய் செவிசாய்த்து பதில் தருவார். சங்கீதம் 34:15 இப்படி சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. நீ உண்மை உத்தமா கர்த்தருடைய ரட்சிப்புக்காய் நீ காத்திருக்கிறியா? நிச்சயமாய் தேவனுடைய அவருடைய கண்கள் நீ கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கும். அவருடைய செவிகள் நீ சொல்லுகிற காரியங்களுக்கு திறந்திருக்க போகிறது. நீங்கள் அதை விசுவாசிங்க. ஏன்னா தேவாலயத்தில் முறையிடும் போது ஒவ்வொரு ஆசா ராஜாலாம் அதை சொல்லியிருப்பார், என்னுடைய விண்ணப்பத்துக்கும் செவி திறந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி. அதை போல் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய விண்ணப்பத்துக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும். இந்த வருஷத்தில் நன்மையான ஈவுகளை நாங்கள் காணணும். இத்தனை காலம் காத்திருந்ததற்கு என் தேவன் பதில் தரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் இந்த வருஷத்தில் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலையை சமாதானத்தையும் கொடுக்க போகிறார். ஆமீன்.